அவ்வளோ பேம்பர் பண்ணதுக்கப்புறம் சாதாரண பெண்ணா இருக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்காதா? எனக்கு வந்து இப்போ எங்கே போனாலும் அதே ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஏன்னா ம். பொலிட்டிக்கல்லா ஜென்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல்லா கனெக்ட் ஆவாங்க. லேடீஸு, பெரியவங்க, சில்ட்ரன் எல்லாமே சினிமா, அந்த டிவினால கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ எனக்கு வந்து பை காட் கிரேஸ் வந்து அந்த கிரேஸ் கன்டின்யூட்டியா மெயின்டெயின் ஆகுது. இருக்கு. அது ஒவ்வொரு வாட்டி சந்தோஷமா இருக்கும், ஒவ்வொரு வாட்டி டென்ஷனும். ஏன்னா ஃபோட்டோ, 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 ஃபோட்டோ. நம்ம மூடு இல்ல இப்போ எனக்கு யாராவது நல்லா இப்போ நீங்க தெரிஞ்சவங்க வந்தீங்க. உங்க கூட நான் ஜாலியா பேசிட்டே இருந்தா இங்க வந்து மேடம் ஃபோட்டோ, மேடம் ஃபோட்டோ. பேசுறேன்டா, வரேன்டா, எங்கேயும் போல உட்காந்துட்டு தானே இருக்கு. நான் நான் எங்கேயோ நடந்துட்டு கரெக்ட். இருந்தா போயிடுவாங்கன்னு பயப்படும். உட்காந்துட்டு இருக்கு. நான் எந்திரிக்கும்போது கேட்கலாம் இல்ல. அப்படி கோவம் வரும். ஆனா கண்ட்ரோல் பண்ணி சொல்ல வேண்டியது. அந்த கிரேஸ் கூட ஒவ்வொரு வாட்டி கஷ்டமா இருக்கு. பெரும்பாலான நடிகைகளுக்கு நாம வந்து ஒரு விருதுகள், தேசிய விருது வாங்கணும் அப்படின்லாம் ஆமாமா, ஒரு ஆசை இருக்கும். ஆமாமா. உங்களுக்கு அது மாரி ஆசை உண்டா? இருக்கு. முயற்சி பண்ணியிருக்கீங்களா? நேஷனல் அவார்ட் வாங்கணும்னு இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது கேரக்டர் வந்தா நடிப்பேன். அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட இருக்கு வாய்ப்பு. எப்போ வேணாலும் அந்த சினிமால வந்து அந்த ஏஜ் இல்ல அது கரெக்ட். ஹீரோயினே பண்ணணும்னு அது கிடையாதுல்ல. கரெக்ட். நேஷனல் அவார்டுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்டட் வந்தாலும் ஓகே. இல்ல அந்த மாரி கேரக்டர் வந்தா கூட நடிக்கிறேன்.